சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த் ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சில் 3வது நாள். இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே என்னோடய வெயிட் செக் பண்ணுறேன். இன்றைக்கி நான் 89.3 கிலோ இருக்கேன். நேற்று 89.7 இருந்தேன். இன்றைக்கி எனக்கு 400 கிராம் குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு வெயிட் செக் பண்ணுறேன். இன்றைக்கி அவரோட வெயிட் 84.3. நேற்று 84.9 இருந்துச்சு. இன்றைக்கி அவருக்கு 600 கிராம் குறைஞ்சிருக்கு. எப்போவுமே வெயிட் செக் பண்ணுறது மார்னிங் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் பண்ணுங்கள். அப்போது செக் பண்ணுறது தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பாத்ரூம் போயிட்டு நீங்கள் வெயிட் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான வெயிட் இருக்கும். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருக்கும். நேற்று மாதிரியே தான் மார்னிங் இன்றைக்கி எந்திரிச்ச உடனே 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு 1 மணி நேரம் கேப் விட்டு நாங்கள் சுக்கு காஃபி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் நிறைய வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேரிச்சம்பழம், கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த வெள்ளரிக்காயில் கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு இருக்கிற அளவுக்கு வெள்ளரிக்காய் அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட பிடிக்காது. அதனால் அவருக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் தேங்காய் அதிகமாக வச்சுட்டு பேரிச்சம்பழம், கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் அவருக்கு வச்சுருந்தேன். நேற்று ஒரு பூசணிக்காய் பெரிய பூசணிக்காவாக வாங்கியிருந்தேன். அதில் பாதி கட் பண்ணி ஜூஸ் போட்டு மீதி பாதி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அந்த மீதி பாதியை ஃபுல்லாக ஜூஸ் போட்டு 11 மணி போல் இந்த வெண்பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் எடுத்துக்கலாம். வெண்பூசணி, சுரக்காய், நெல்லிக்காய், அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை ஜூஸ், இது மாதிரி விதவிதமாக போட்டு நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாங்க. பொன்னாங்கண்ணி கீரை ஜூஸ் எடுத்துக்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நாளைக்கு வீடியோவில் நான் சேர்த்து போடுறேன். அடுத்ததாக மதியானம் ஒரு 2 மணி போல் ஆளுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு பழம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நேற்று மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது சாப்பிடணும் போல் ரொம்ப அந்த ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, சாயந்தரம் ஏதாவது சூடாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முருங்கைக்கீரை சூப் குடிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டேன். நம்ம சேனலில் ஏற்கனவே முருங்கைக்கீரை சூப் பவுடர் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. 1 டம்ளர் சுடு தண்ணியில் 1 டீஸ்பூன் முருங்கைக்கீரை சூப் பவுடரை மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே குடிக்கலாம். இப்போ நான் 2 பேருக்கு சூப் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இது சூப் போடுறது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா காஃபி டீ போடுற மாதிரி தான். நமக்கு எப்போ குடிக்கணும் போல் இருக்கோ அப்போவே உடனே அடுத்த நிமிஷமே 1 டம்ளர் சுடு தண்ணி நீங்கள் காய்ச்சினாலே போதும், அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். இந்த முருங்கைக்கீரை சூப் பவுடரில் முருங்கைக்கீரை, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், உப்புன்னு எல்லாமே கலந்துருக்கும். நீங்கள் அப்படியே 1 டம்ளர் சுடு தண்ணியில் மட்டும் மிக்ஸ் பண்ணி குடித்தாலே போதுங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது அடிக்கடி முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும். ஏன்னா முருங்கைக்கீரை சூப் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு நல்லா க்ளீன் ஆகும். இதனால் வெயிட் சீக்கிரமாக குறையும். நம்மளால் டெய்லி முருங்கைக்கீரை வாங்கி சூப்பாவோ இல்லை வேறு விதமாகவோ டெய்லி செஞ்சிட்ருக்க முடியாது. இந்த மாதிரி சூப் மிக்ஸ் பவுடர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு எப்போ குடிக்கணும் போல் இருக்கும் அப்போ உடனே மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப் வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய இரும்பு சத்துக்களும் இருக்குது. இப்போ அடுத்ததாக பாசிப்பயிரை முளை கட்டுறதுக்காக நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்சோன்னா ஒரு 2 நாள் கழித்து அது நல்லா முளை கட்டி வந்திருக்கும். அப்போ அதில் நம்ம சாலட் மாதிரி செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா லஞ்சுக்கோ எடுத்துக்கலாம்.
நம்ம டயட்டில் இருக்கும்போது நமக்கு பசிச்சு சாப்பிட்றத விட நம்ம ஆசைப்பட்டு சாப்பிட்றது தான் அதிகமாக இருக்கும். ஏதாவது கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் போல் இருக்கும், ஏதாவது காரமாக சாப்பிட்ணும் போல் இருக்கும். இதெல்லாம் நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டயட்டில் இருக்கும்போது நம்ம வெளியே போகும்போது அப்போ தான் நமக்கு வடை வாங்கி சாப்பிடணும் போல் இருக்கும். பேக்கரி இப்போ சைடு கிராஸ் பண்ணோன்னா கேக்கு வாங்கணும், பப்ஸு வாங்கி சாப்பிட்ணுன்னு இருக்கும். இதை விட ஒரு பெரிய ஆசை பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப அப்போ தான் ஆசை வரும். இப்போ இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து டயட்டை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி நினச்சிருப்போம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, நான் நிறைய வாட்டி அப்படி நினச்சிருக்கேன். இன்றைக்கி இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து டயட் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய வாட்டி நான் பண்ணியிருக்கேன். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் முழுசாக சந்தோஷமாகவும் இருக்காது. ஐயோ இது இப்போ அதை சாப்பிடாமல் இருந்திருந்தால் நாளைக்கு கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்குமே, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். அதனால நமக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்ணுன்னு ஆசை வரும்போது மினிமம் ஒரு வாரத்துக்கு ஒரு வேளையோ இல்லைனா ஒரு 10 நாளைக்கு ஒரு வேளையோ நமக்கு அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட் லாஸ் நல்லா ஆகும். நமக்கு பிடிச்ச உணவை ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்காமல் ஏதாவது ஒரு வேளைக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் டயட்டு, ஒரு 11 நாள் டயட் இருக்கீங்க அப்படின்னா நடுவில் ஒரு வேளைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாள் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி மத்தியானம் போலவே பிரியாணி வாங்கி சாப்பிட்ருங்க. அதுவும் அளவு பார்த்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அன்றைக்கி நைட் சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம டயட் இருக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இரவு உணவை 6லேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஈவினிங் 4 மணிக்கு முருங்கைக்கீரை சூப் குடித்ததுக்கப்புறமா நைட்டு சாப்பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு செவ்வாழைப்பழமும் ஆளுக்கு பாதி கொய்யாப்பழமும் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து நைட்டு 9 மணி போல் வெயிட் லாஸ் பவுடர் ஆளுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கலந்து நாங்கள் சாப்பிட்டு இன்றைக்கி டயட்டை முடிச்சிட்டோங்க. நிறைய சிஸ்டர் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெயிட் மற்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளை இதில் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.